வணக்கம் நண்பர்களே. நம்ம மேத்ஸ் பேலஸ் யூடியூப் சேனலில் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக நேற்றுக்கு நம்ம ஒரு 30 கொஷின்ஸ் மேத்ஸ் கொஷின்ஸ் வச்சு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் முதல் 20 கேள்விகளுக்கான வீடியோவை ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது மற்ற 10 கேள்விகளுக்கான ஆன்சருக்கே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 21வது கேள்வி பாருங்கள். முக்கோணம் LMNஇல் ஆங்கிள் L ஈக்குவல் டு 60 டிகிரி, ஆங்கிள் M ஈக்குவல் டு 50 டிகிரி, மேலும் முக்கோணம் LMN ஈக்குவல் டு முக்கோணம் PQR எனில் ஆங்கிள் R இன் மதிப்பு. இது பாருங்கள், நீங்கள் ட்ரையாங்கிளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சிமிலாரிட்டி நடுவில் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிமிலர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே LMN இப்படின்னு ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறேன்னா Lக்கு நேராக P, Mக்கு நேராக Q, Nக்கு நேராக R. அப்போது இங்கே PQR இது ரெண்டும் சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பாருங்கள், Lக்கு 60 டிகிரி, Mக்கு 50 டிகிரி. அவங்க கேட்டிருக்கிறது R. இப்போது இந்த ட்ரையாங்கிளில் Lக்கு 60, Mக்கு 50ன்னா ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180, 60ல் 50 50 கூட்டினோன்னா 110. அப்போ 180ல் 110 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 70. ஸோ என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 70 டிகிரியாக இருக்கும். இதுபடி என்னும் ஆங்கிள் ஆரும் ஈக்குவல். அப்போது எண்ணுக்கு 70 டிகிரினா ஆங்கிள் ஆரும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 70 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 70 டிகிரி. சரிங்களா? இது 21. அடுத்து 22வது கேள்வி பாருங்கள். படத்தில் உள்ளவாறு ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் பியில் தொடுகோடு PR எனில் ஆங்கிள் POQ ஆனது. இது ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த தொடுகோட்டிலேருந்து இந்த சைடு ஆங்கிளை கொடுத்துட்டு இந்த சென்டர் ஆங்கிள் இதை கேட்டிருக்காங்க. இப்படி இருந்தால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவங்க சொன்ன ஆங்கிளை ஜஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். 60 × 2 120, இவ்வளோ தான் விஷயமே. சரிங்களா? இந்த ஆங்கிள் கொடுத்துட்டு உள்ள சென்டர் ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மல்டிப்ளை பை 2. நீங்கள் எந்த ஆங்கிள் கொடுத்தாலும் இது மேட்ச் ஆகும். ஸோ ஆன்சர் 120 டிகிரி. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசனையும் சொல்லிடுறேன் பாருங்கள். வேறு ஏதாவது ஆங்கிள் கேட்டால் கூட ரீசன் தெரிஞ்சுட்டா நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டால் கூட சொல்ல முடியும். இப்போ இது 60 டிகிரினா இந்த தொடுகோடு மையத்தோடு ஏற்படுத்தக்கூடிய இந்த இடத்துல மொத்தமாக 90 டிகிரி வரும். அப்போ இது 60 ஆகிடுது. மீதி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி. இங்கே P என்னவோ அதே தான் உள்ளாடி இங்கே Qவும் 30 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இது 2 ஆரம்ன்றதால எதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். ஒரு முக்கோணத்தோட மொத்த கோணங்கள் 180. இந்த ரெண்டு சைடு 30 30 60 போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 120 கிடைக்கும். அதுதான் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லிட்டோம், இங்கே வெளில வர ஆங்கிளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த 120 டிகிரின்றது கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்ததாக 23வது கேள்வி. x = 11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடானது. பாருங்கள், நமக்கு தெரியும், ஆல்ரெடி ஆயத்தொலை வடிவில் சொல்லியிருக்கோம். இது எக்ஸு, இது ஒய். x = 11. எக்ஸுக்கு 11ன்ற வேல்யூ இந்த இடத்துல வரும். இதை வச்சு நான் ஒரு கோடு போடுறேன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ இந்த கோடு பாருங்கள் ஒய்ஹெச்சுக்கு இணையாக இருக்கும். 2 விதத்தில் சொல்லலாம். ஒன்று ஒய்ஹெச்சுக்கு இணையாக இருக்கும், இல்லாட்டி எக்ஸ்ஹெச்சுக்கு செங்குத்தாக இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய்ஹெச்சுக்கு இணை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஒருவேளை எக்ஸ்ஹெச்சை வச்சு சொல்லணும்னா எக்ஸ்ஹெச்சுக்கு செங்குத்துன்னு சொல்லியிருக்கணும். ஆதிப்புள்ளி வழியாக போகுமானா ஆதிப்புள்ளி இங்கே இருக்குது 0,0 தான். இது கண்டிப்பாக ஆதிப்புள்ளி வழியாக போகாது. 0,11 என்ற புள்ளி வழி செல்லுமானா 0,11னா எக்ஸில் 0, ஒயில் 11னா இங்கே வந்துடும். இந்த புள்ளி வழியாக போகாது. எந்த புள்ளி வழியாக போகும் அப்படின்னா 11,0 அப்படிங்கிற புள்ளி வழியாக போகும்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு. சரிங்களா? ஸோ இங்கே அவங்க ஆப்ஷனில் ஏன்னா நான் மற்ற ஆப்ஷனுக்கும் என்னென்னலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் பாருங்கள். ஏன்னா அவங்க எக்ஸாமில் கொடுக்குறப்ப இந்த 4 ஆப்ஷன் இப்போ நான் சொன்ன மாதிரியே 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு ஏபிசிடின்னு கொடுத்து அதில் எது சரியாக வரும் இல்லை எது தவறு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்போ நீங்கள் விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா பெட்டர். சரிங்களா? இங்கே அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒய்ஹெச்சுக்கு இணை. அடுத்ததாக 24வது கேள்வி பாருங்கள். tan θ + cot θ = 2 எனில் tan ஸ்கொயர் θ + cot ஸ்கொயர் θவின் மதிப்பு. இந்த கேள்வி கேட்டவுடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே tan cot இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ 2 ஸ்கொயர் 4ன்னு போட்டுருவாங்க. கண்டிப்பாக அது ஆன்சர் கிடையாது. என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். நான் 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன், இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ இங்கே என்னவாயிடும், a + b த ஹோல் ஸ்கொயர். a ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் θ ப்ளஸ் b ஸ்கொயர் cot ஸ்கொயர் θ. நான் சிம்பிளாக எழுதுறதுக்காக சும்மா t போட்டு போடுறேன், காட் போட்டு போடுறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 tan θ இன்ட்டு cot θ ஈக்குவல் டு இந்த பக்கம் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. பாருங்கள், tan ஸ்கொயர் ப்ளஸ் cot ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்கட்டும், ஏன்னா அவங்க அதனுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 2 tan θ cot θ கேன்சல் ஆகிடும். ஏன்னா டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டு. நம்ம ஏற்கனவே முக்கோணவியலில் சொல்லும்போது சொல்லியிருக்கோம். அப்போ டேனும் காட்டும் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் 2 மட்டும் நிற்கும். ப்ளஸ் 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2. ஏற்கனவே அங்கே 4 இருக்குது. அப்போ 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ tan ப்ளஸ் காட்டுக்கு 2ன்னா tan ஸ்கொயர் ப்ளஸ் காட் ஸ்கொயருக்கும் என்ன தான் வரும்னா 2ன்னு தான் வரும். 2 இருக்கிறதால தான் அப்படியே வருது.
வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் அப்படியே வராது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இதே கொஸ்டின் ஏன்னா நீங்கள் என்ன இருக்கோ அதுவே வந்துடும்னு நினச்சிட்டு போகிறீங்க. இங்கே சப்போஸ் 2க்கு பதில் 3 இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 ஸ்கொயர் பண்ணியிருந்தால் என்ன வந்திருக்கும் 9. இந்த பக்கம் அப்படியே 2 இன்ட்டு டேன் காட் அந்த டேன் காட் கேன்சல் ஆகிட்டு +2 அந்த பக்கம் வந்தால் -2 ஆயிருக்கும். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7ன்னு வந்திருக்கும். புரியுதா? ஸோ டேன் காட்டை வச்சு அவங்க கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஈக்குவல்ட்டில் என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி அதிலிருந்து 2 மைனஸ் பண்ணிடணும். வேறு எதை வச்செல்லாம் கொஸ்டின் கொடுப்பாங்க இதே மாதிரி அப்படின்னா அந்த டேனு காட்டு சைனையும் கோசிகண்ட்டையும் வச்சு கொடுக்கலாம், காசையும் சீக்கண்ட்டையும் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா தலைகீழ் விகிதங்கள் படிக்கிறப்ப நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கோம். 1க்கு 1 தலைகீழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்ததா 25வது கேள்வி. 24 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர் ஆரமும் உடைய களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு கூம்பினை ஒரு சிறுமி கோலமாக மாற்றினால் கோலத்தின் ஆரம் என்ன? பாருங்க, 24 சென்டிமீட்டர் உயரம் 6 சென்டிமீட்டர் ஆரம் இருக்கக்கூடிய கூம்பு. அப்போ கூம்போட ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்க அப்படின்னா ரெண்டுத்தோட கன அளவும் சமம். கூம்புடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr² ஈக்குவல் இது என்னவா மாற்றுறாங்கன்னா ஒரு கோலமாக. கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr³. ரெண்டு பக்கமும் பாருங்கள், பை கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? r². கூம்புக்கு ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க 6. அப்போ 6 × 6. h உயரம் என்ன சொல்லியிருக்காங்க 24 ஈக்குவல் 4 × r³. இங்கே பாருங்கள், ஒரு நாள் 4, 6 நாங்க 24. அப்போ r³ 6 × 6 × 6னா அப்போ r ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு 6, 6ன்னு வரும். ஸோ அந்த கோலத்தின் ஆரம் 6 சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு பாருங்கள். கன அளவு பயன்படுத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 26 இதே மாடல் பாருங்கள். R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோலப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சமகோள பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் R1:R2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோலத்தை 8 கோலமாக மாற்றுறாங்க. ஸோ கோலத்தோட கன அளவு 4/3 πr³. இதை 8 கோலமாக மாற்றுறாங்கன்றதால 8 × 4/3 πr³. 4/3 கேன்சல் ஆகிடும். இது முதல் கோலன்றதால் R1, இது ரெண்டாவது கோலன்றதால் R2. அப்படியே இந்த பக்கம் டிவைடில் வந்தீங்கன்னா R1³ ஈக்குவல் இந்த பக்கம் ஏற்கனவே 8 இருக்குது. 8னா 8/1ன்னு அர்த்தம். அப்போ நம்ம க்யூப் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா க்யூப் ரூட்டாக போகும். 8க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா 2, 1க்கு க்யூப் ரூட் எடுத்தோம்னா 1. ஸோ ஆன்சர் 2:1. இந்த கேள்வியெல்லாம் அப்படியே நேரடியாக கேட்குறதுக்கே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் A 2:1. அடுத்து 27 பாருங்கள். 100 தரவு புள்ளிகளின் சராசரி 40 மற்றும் திட்ட விலக்கம் 3 எனில் விலக்கங்களின் வர்க்க கூடுதலானது. விலக்கங்களின் வர்க்க கூடுதல், வர்க்கம், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். சராசரி கொடுத்துருக்காங்க, திட்ட விலக்கம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். 40 ஸ்கொயர் பண்ணால் 1600. கரெக்டாக? 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 1609. வந்த ஆன்சரோட அவங்க எத்தனை தரவு புள்ளி சொல்லியிருக்காங்களோ அதை பெருக்கிடுங்க. 100. அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிடுறோம் இன்ட்டு 100. ஸோ பெருக்கணுன்னா 1609 2 0. கரெக்டாக? எங்கே இருக்குது 1609 2 0. ஆப்ஷன் பி. முடிஞ்சிச்சு. ஃபார்முலா அது இதெல்லாம் எதுவுமே போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். அந்த வர்க்க கூடுதல் கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி எத்தனை வேல்யூஸ் சொன்னாங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிடுறோம். சரியா? அடுத்ததா கேள்வி எண் 28. ஆங்கில எழுத்துக்கள் ABCD அண்ட் so on இசட்டிலிருந்து ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இது ஒரு முறை TNPSசியில் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஏவிலேருந்து இசட் வரைக்கும் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது 26 எழுத்து இருக்குது. கரெக்டாக? நம்ம தேர்ந்தெடுக்கிற எழுத்து எக்ஸுக்கு முன்னாடி எழுத்தாக இருக்கணும். அப்போ எக்ஸ் எது வராது எக்ஸு ஒய் இசட் வராது. ஏன்னா முன்னாடி இருக்கிற எல்லா எழுத்தும் வரணும்னா அப்போ 3 எழுத்து வராது. 26ல் 3 எழுத்து வராதுன்னும் போது மீதி எத்தனை எழுத்து 23 எழுத்து. கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இங்கே பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் 23/26. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போடலாம். நிகழ்தகவுலாம் கேட்குறாங்கன்னா கட்டாயம் உங்களால் ரொம்ப எளிமையாக போட முடியும். சரிங்களாமா? அடுத்ததா 29. n of a cross b ஈக்குவல் 6, a ஈக்குவல் 1,3 எனில் n of b இன் மதிப்பு. இது நம்ம ஏற்கனவே கார்ட்டீசியன் பெருக்கல் சொல்லும்போது இந்த மாடலில் கொஸ்டின் சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஏவில் எத்தனை உறுப்பு இருக்குன்னா 2 உறுப்பு இருக்குது. பியில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரியாது, ஏன்னா n ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 6 உறுப்பு இருக்குது. ஸோ 2 கூட எந்த நம்பரை பெருக்குனா 6 வரும் 3 பெருக்குனா. கரெக்டாக? 3 6. அப்போ n ஆஃப் பியோட வேல்யூ 3. இதே கொஸ்டின் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் சொல்லும்போது அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்ததா 30. f1 ஈக்குவல் 1, f2 ஈக்குவல் 3, fn ஈக்குவல் fn-1 + fn-2 எனில் f5.
இது நம்ம இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா காலை எழுந்தவுடன் கணக்கில் சொல்லும்போது இந்த மாடலில் கொஷின் சொல்லியிருப்போம் பாருங்கள். fn ஈக்குவல் டு n-1 n-2னா முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறது. இப்போது f1 கொடுத்துட்டாங்க, f2 கொடுத்துட்டாங்க. f3 வேணும் அப்படின்னா f2வையும் f1ஐயும் ஆட் பண்ணணும். f2 என்ன இருக்குது 3, f1 என்ன இருக்குது 1, 3ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 4, இதான் f3. f4 வேணும் அப்படின்னா f3ஐயும் f2ஐயும் ஆட் பண்ணணும். f3 என்ன வந்திருக்கு 4 ப்ளஸ் f2 என்ன கொடுத்துருக்காங்க 3, 4 3 7, அதாவது முன்னாடி இருக்கிற ரெண்டு டேர்ம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி இன்னும் இவ்வளோ தூரோட கஷ்டப்படாமல் இன்னும் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். முதல் நம்பர் 1, அடுத்த நம்பர் 3, அடுத்தது ரெண்டுத்தையும் கூட்டினா வரும். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11. அவங்க f5 கேட்டிருக்காங்க, அதாவது அஞ்சாவது உறுப்பு. 1 2 3 4, அப்போ இது அஞ்சாவது உறுப்பு. அஞ்சாவது உறுப்பு என்ன வருது 11, ஆப்ஷன் டி. இது இன்னும் ஈஸி பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். fnங்கிறது fn-1 ப்ளஸ் fn-2னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பராக கூட்டுறது. இது நம்ம எங்கே பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? எஸ், ஃபிபோனசி சீக்வன்ஸில் பார்த்துருக்கோம் பாருங்கள். அந்த மாடல் தான். அங்கே என்னென்னா 1 1ன்னு ஆரம்பிக்கும், இங்கே இவங்க 1 3ன்னு சொல்லிட்டு அதில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களாமா? ஸோ இதுதான் நேற்று நாம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்காக போட்ட மாடல் கொஷின் பேப்பர் 1க்கான மொத்தமான ஆன்சருக்கு. ஸோ 30 கேள்விகளுக்குமே ஆன்சர் பார்த்துட்டோம். நீங்கள் அதுக்கு ஆன்சர் போட்டதில் உங்களுக்கு இதில் எத்தனை கரெக்டுன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் நீங்கள் போட்டிருந்த அந்த ஃபைல்லையும் பார்த்துட்டேன். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா 20 25க்கு மேலே எல்லாமே எடுத்திருக்கீங்க. ஸோ நல்லாவே பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர்லாம் கொஞ்சம் 10 15 அந்த ரேஞ்சில் தான் இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. இதே கொஷின்ஸை திரும்ப உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இதோட பிடிஎஃபையும் உங்களுக்கு குரூப்பில் போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த பிடிஎஃபை வச்சு மறுபடியும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் மாடலை புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. செம்ம மெமரி பண்ணுறது கிடையாது. கொஷினை புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா இதே மாடலில் கொஷின் கேட்கும்போது உங்களால் ஈஸியாக அடிச்சிட முடியும் பாருங்கள். மண்டே அன்னைக்கு நான் இதே மாதிரி இன்னொரு கொஷின் பேப்பர் போடுறேன். இப்போ எப்படி 30 கொஷின் அட்டன் பண்ணீங்களோ இதே மாதிரி இன்னொரு கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் 2வை மண்டே அன்னைக்கு போடுறேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்குள்ளாடி மேக்ஸிமம் ஒரு 4 இந்த 5 கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் எக்ஸாமுக்கு தைரியமாக போயிட்டு அட்டன் பண்ணலாம், சரிங்களாமா? எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். மேத்ஸை முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்லாம் கூட கிளியர் ஆகிடும். அடுத்தடுத்து இந்த 2 3 வாரங்களுக்கு கொஞ்சம் நம்ம வீடியோஸ் போடலாம். அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாமை நல்லா பண்ணுங்கம்மா. ஆல் தி பெஸ்ட்.